ஜாய் பாதாளகர், ஜெய் ஜெய் பிரத்யங்கரி. பக்தகோடி அன்பர்களே வணக்கம். இந்த வீடியோவை முழுவதுமாக இந்த பதிவு பாருங்க, உடனே தள்ளி விட்டுறாதீங்க. முக்கியமான பதிவு, அன்பர்களுக்கு தேவையான பதிவு, இது வாழ்க்கைக்கு தேவையான பதிவு. தயவு செய்து இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் இருக்கும். கொஞ்சம் முழுவதுமாக தயவு செய்து கேளுங்க. நமது ஸ்ரீ பாதாளகாளி பிரத்யங்கரா தேவி ஆலயம் கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராமத்திலே அமர்ந்துள்ளது. எப்பொழுதுமே ஒரு ஆலயம் ஆத்தங்கரை ஓரமாகவோ ஓடை ஓரமாகவோ அமைந்திருப்பது ரொம்பவும் சாலச் சிறந்தது. நம்முடைய தோஷங்களை எல்லாம் ஓடையிலே ஓட விடுவாள் அம்பிகை. அதற்காக வேண்டிய என்னவோ அம்பாள் நரியன் ஓடையின் அருகிலே அமர்ந்திருக்கின்றார். ரொம்ப அற்புதமான சக்தி கொண்டது ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி. சரவரனுடைய பத்தினியாக விளங்கப்படுகின்ற பிரத்யங்கரா தேவி நடுவீரப்பட்டு எல்லையிலே அமர்ந்திருப்பது ரொம்பவும் சாலச் சிறந்தது. வெளி உலகத்திற்கு தெரியவில்லை. நிறைய அவள் நல்ல காரியங்களை எல்லாம் மக்களுக்கு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தை வரம் வேண்டி வருவோர்களுக்கெல்லாம் குழந்தை வரம் சீட்டு எழுதி கட்டுவார்கள். சீட்டு எழுதி கட்டும் பொழுது அந்த குழந்தை வரம் அவள் தருகிறார். குடும்பத்திலே கஷ்டம், சீட்டு எழுதி கட்டுவார்கள். அமாவாசை தினம் மட்டும்தான் சீட்டு கட்டும் முறை. குடும்பத்திலே கஷ்டம், தொழில் முன்னேற்றம் இல்லை, வெளிநாடு செல்ல வேண்டும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, எங்கள் வீட்டிலே யாராவது செய்வினை வைத்திருக்கிறார்கள், எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஆலயம் தீர்வான ஆலயம். ரொம்பவும் அற்புதமான ஆலயம், காசு செலவில்லாத ஆலயம். அம்பாள் ரொம்பவும் அற்புத சக்தியாக அமாவாசை அன்று பகல் 12 மணிக்கு நடக்க இருக்கின்ற லுகும்பலா வேள்வியிலே அவளுக்கு பிடித்தமான அந்த காய்ந்த மிளகாயை வேள்வியிலே அபில்வாகமாக கொடுத்து அதன் பொருட்டு நாம் அவளிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்கிறோம். அற்புதமான ஒரு வேள்வி. ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த வேள்வி குண்டத்திலே நடைபெறும். சிறப்பான வேள்வி. ஒவ்வொரு அமாவாசை என்றும் பகல் 12 மணிக்கு வேள்வி ஆரம்பமாகும். அலைகடல் என பக்தர்கள் திரண்டு வாருங்கள். உங்களுடைய குறைகளை அம்பாளிடம் தெரிவியுங்கள். சீட்டு எழுதி கட்டுவோர் அந்த நேரத்திலே சீட்டு கட்டலாம். அமாவாசை மட்டும்தான் சீட்டு கட்டும் முறை, சீட்டு கட்டலாம். அதே போல ஓடை அருகிலே இருப்பதனால் அம்பாள் உங்கள் பாவத்தை அறவே அறுத்து ஓட விடுவாள். அற்புதமான ஒரு ஆலயம் இந்த பிரத்யங்கரா தேவி பாதாளகாளி ஆலயம். வருகின்ற அமாவாசை 8/4/2024 திங்கட்கிழமை, வருகிற திங்கட்கிழமை வருது. அன்பர்கள் அவசியம் அமாவாசை தினத்தன்று வந்து, குழந்தை பேர் இல்லாதவர்கள் நிறைய மக்கள்கள் இருக்கிறார்கள். குழந்தை வரத்திற்காக இயங்குகிறார்கள். கோயில் கோயிலாக அலைகிறார்கள். மருத்துவமனையாக அலைகிறார்கள். காசை விரயம் செய்கிறார்கள். வேண்டாம், அம்பாளை ஒரு முறை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை செல்வத்தினுடைய வரத்தை தந்துருவார். அதே போல் தொழிலில் முன்னேற்றம் வேண்டுமா, நமது பிரத்யங்கரா தேவியை வந்து தரிசனம் காணுங்கள். பாதாளகாளியை பாதாளத்திலே தரிசனம் காணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலே முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்பத்தை தரக்கூடிய ஆலயம் இந்த ஸ்ரீ பாதாளகாளி பிரத்யங்கரா தேவி ஆலயம். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராமத்திலே இருக்கின்றது. அவசியம் வாருங்கள். வருகின்ற அமாவாசைக்கு வளமோடு செல்லுங்கள். ஜெய் பாதாளகாளி, ஜெய் ஜெய்.